திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம். பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்குச் சென்றார். அப்பொழுது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகிக் கொண்டிருக்கும்போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்றுரைத்தார். 2ஆம் முறையாக அக்குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பது பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்தபோது, கொர்நேலியு அனுப்பிய ஆள்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று, பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர். பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தபோது தூய ஆவியார் அவரிடம், இதோ 3 உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கம் எதுவுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல். ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான். நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நூற்றுவர் தலைவரான கொர்நேலியு ஒரு நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். உம்மை தம் வீட்டுக்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தூய வானதூதர் அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவில் உள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியும் தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு அவரிடம், எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார்.